ஹபீப் தி ஈகிள் என அவரது ரசிகர்கள் இவரை அழைக்கின்றனர். 30 வயதுடைய ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த UFC குத்துச்சண்டை வீரரான இவர் ஒரு இஸ்லாமியர். முகம்மது அலிக்கு பிறகு உலக புகழ் பெற்றவராக கபீப் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் இதுவரை விளையாடிய 27 சர்வதேச போட்டிகளிலும் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுள்ளார். இவரது 27வது போட்டிதான் இவரை உலகம் முழுவதும் பிரபலமாக்கியது. காரணம், அதுவரை லைட் வெயிட் சாம்பியனாக வலம் வந்து கொண்டிருந்த மெக்ரேகர். ஆம், மெக்ரேகரை பொறுத்தவரை இவரை வெல்ல யாருமே இல்லை என்ற மமதையில் சுற்றி கொண்டிருந்தார். ஆணவமும் தலைகணமும் கொண்டவராக இவர் இருந்தார். கபீபுக்கும் மெக்ரேகருக்கும் இடையே போட்டி முடிவானது. இருவருக்குமான குத்துச்சண்டை போட்டி நடைபெறுவதற்கு முன்பாக இருவரையும் நேர்காணலில் அமர வைத்தது UFC ஏற்பாட்டுக்குழு. அந்த நேர்காணலின் போது மெக்ரேகர் தன்னை விட பலசாலி யாரும் இல்லை என்று கொக்கரித்தார். அது மட்டுமில்லாமல் கபீபையும் அவரது தந்தையையும் அவர் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தையும் மிகவும் கேவலமாக விமர்சித்து கபீபை கோபமூட்ட முயற்சித்தார். ஆனால் எல்லாவற்றையும் பொறுமையாக எதிர்கொண்ட கபீப் அல்லாஹ்வை புகழ்ந்தவராக இருந்தார். ஒரு கட்டத்தில் மெக்ரேகர் தன்னிடமிருந்த மதுவை ஊற்றி கபீபுக்கு வழங்கினார். ஆனால் கபீபோ தான் மது அருந்துவதில்லை என மறுத்தார். இதையும் மிக கேவலமாக விமர்சித்தார் மெக்ரேகர். அக்டோபர் 6, 2018 அன்று போட்டி தொடங்கியது. மிக பெரும் எதிர்பார்ப்பை இந்த போட்டி உலகளவில் ஏற்படுத்தியிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை தான் கபீபும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார். தன்னை வீழ்த்த யாருமே இல்லை என்று ஆணவம் கொண்டு பேசித்திருந்த மெக்ரேகர் 4வது சுற்றிலேயே கபீபின் குத்துகளை சமாளிக்க முடியாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டார். மெக்ரேகரின் கண்களில் மரண பயம் தெரிந்தது. போட்டி முடிந்த நிலையில் மெக்ரேகரின் பயிற்சியாளர் தனது வீரன் தோல்வியடைந்ததை ஏற்றுக்கொள்ளாத மனநிலைக்கு தள்ளப்பட்டதால் கபீபின் மார்க்கத்தை விமர்சிக்க தொடங்கினார். பொறுமையிழந்த கபீப் அவரின் மீது சீறிப்பாய்ந்து அவரையும் ஒரு கை பார்த்து விட்டார். இந்த போட்டி 2 பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒன்று, எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் தலை கணமும் ஆணவமும் இருந்தது என்று சொன்னால் தோல்வியே பரிசு என்பதை உணர வைத்தது. 2வது, பொறுமையும் இறை நம்பிக்கையும் இருந்தால் எவ்வளவு பெரிய வீரனையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதை அறியச் செய்தது. கபீபின் வெற்றிகள் தொடர பிரார்த்திப்போம்.